முனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம், காக்கும் தெய்வம், நம்ம அண்ணன் மாதிரி. முனீஸ்வரன் வழிபாடு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு. இன்னொரு சக்தி வாய்ந்த கோயில் சொல்கிறேன், முடிஞ்ச அந்த கோயிலுக்கு போங்க. முனீஸ்வரனை காவல் தெய்வமாக வச்சுக்கிறவங்க ஒரு வழிபாடை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூனியமே ஒன்றும் ஆகாது. இந்த சின்ன பரிகாரத்தை செய்ய சொல்கிறேன், செஞ்சீங்கன்னா நீங்கள் யோகங்கள் அடைவீங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் உச்ச நிலைமை அடையிறதுக்கு, யோகங்கள் வர்றதுக்கு, குடும்பங்கள் ஒற்றுமையாக அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க குழந்தைங்க மேல் படிப்பு படித்து நல்ல சுபகாரியங்கள் நடத்தி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு காரகன் அவங்கவுங்களுடைய குலதெய்வம். அவங்கவுங்க குலதெய்வத்தை முறையாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூட்சமாக அடையும். உங்கள் முன்னோர் தாத்தா, அதாவது அப்பா வழி முன்னோர்களுடைய அனுகிரகங்களும் கிடைக்கும். அப்படி வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் முனீஸ்வரன், காக்கக்கூடியவன். அண்ணனா அரவணைச்சு முனீஸ்வரன் வழிபாட்டில் ஒரு சூட்சமும் இருக்கு. இப்படி முனீஸ்வரனை காவல் தெய்வமாக வச்சுக்கிறவங்க ஒரு சின்ன சாந்தி கொடுத்து ஒரு வழிபாடை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூனியமே ஒன்றும் ஆகாது. யாராவது எவராது செய்வினை பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது. உன் வாழ்க்கை பாட்டு உயர்ந்து போய்கிட்டே இருக்கும். தடபடக்கூடிய சுபகாரியங்கள் எது வந்தாலும் மேன்மை அடையக்கூடிய தன்மை உண்டு முனீஸ்வரனை வழிபட்டா. அப்படி முனீஸ்வரனை எப்படி வழிபடலாம், எந்த மாதிரி வழிபட்டா அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சி நம்ம குடும்பத்துக்கு ஒரு கட்டு, ஒரு கவசம், நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு உங்களை சார்ந்தவங்களுக்கு உண்டான சக்தி இந்த முனீஸ்வரனுக்கு இப்படி வழிபட்டா ஒரு அமைப்பு உண்டு சொல்கிறேன். பொதுவாக முனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம், காக்கும் தெய்வம், நம்ம அண்ணன் மாதிரி, நம்ம முன்னோர் மாதிரி. அப்போ இந்த முனீஸ்வரனை ஒரே ஒரு அவங்கவுங்க ஊரில் ஒரு முனீஸ்வரன் கொண்டு குலதெய்வமாகவே இருக்கும். அப்படி அந்த குலதெய்வத்தை வழிபட்டு வந்தாலும் சரி, அவங்கவுங்க ஊரில் இருக்கிற முனீஸ்வரனை வழிபட்டு வந்தாலும் சரி, சென்னையில் பர்மா காலனி ஈக்காட்டு தாங்கல்ல ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குது, பாடிக்காட்டு முனீஸ்வரன் கோவில் இருக்குது. இப்படி சென்னையிலேயே ஏகப்பட்ட முனீஸ்வரன் கோவில் இருக்குது. அங்கே ஏதாவது ஒரு முனீஸ்வரன் கோவில்லையாது இல்லை அவங்கவுங்க கோயில்லையாது இந்த சின்ன பரிகாரத்தை செய்ய சொல்கிறேன், செஞ்சீங்கன்னா நீங்கள் யோகங்கள் அடைவீங்க சொல்கிறேன். தலை வாழை இலை, வெத்தலை 25 ரூபாய்க்கு, பாக்கு 10 ரூபாய்க்கு, 11 வாழைப்பழம், அவல், பொரி, கடலை, வெல்லம், 2 தேங்காய், வெண்பொங்கலாது இனிப்பு பொங்கலாது செய்யணும். ஆட்டுடைய நொரடப்பா ஈரலை கிரேவி பண்ணிட்டு 21 சப்பாத்தியை நல்லா பின்பக்கம் முன்பக்கம் லேசாக கருக விட்டு அந்த சப்பாத்தியை அங்கே வச்சுட்டு, பழங்கள் 2 ஆப்பிள், 2 ஆரஞ்சு, 2 மாதுளம்பழங்களை பழங்கள் வச்சுட்டு, இப்படி படையலை பார்த்தாவே நம்ம உடம்பு அப்படி நடுங்கணும். அப்படி ஒரு பிரம்மாண்ட படையல் போட்டு முனீஸ்வரனுக்கு ஒரு சுருட்டு வச்சு, நல்ல பெரிய கற்பூரம் வச்சு, ஒரே ஒரு ஊதுபத்தி வச்சு, கற்பூரத்தை கொளுத்திட்டு ஊதுபத்தி அந்த வாழைப்பழத்தில் சொருவிட்டு, நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை உங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டு, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு கட்டு. செய்வின சூனியம் ஏவல் கிவல் எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணாது. உங்கள் வாழ்க்கை பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். நலிவடைய மாட்டீங்க, நோய் வராது, சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். இந்த சின்ன ஸ்லோகத்தை சொல்கிறேன், முனீஸ்வரனை பார்த்து அப்படி கம்பீரமாக சொல்லுங்க. சொல்கிறேன். முத்தான முனீஸ்வரா, முன்னின்று என்ன என் குடும்பத்தை காப்பவரே, சித்தான நல்ல செய்திகளை இனிமே எனக்கு நீங்க சொல்லுங்க. என்ன என் குடும்பத்தை சிறப்போடு வாழ வைங்க. என்னைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். யாரேனும் எவரேனும் எனக்கோ என் குடும்பத்துக்கோ பில்லி சூனியம் ஏவல் செய்வின ஏதாவது
செஞ்சு இருந்தாங்கன்னா அதை நீங்கள் கட்டு கட்டு, முட்டு முட்டு, மோது மோது முடிச்சு வைங்க. அண்ணே முனீஸ்வரா போற்றி போற்றி இப்படின்னு இந்த ஸ்லோகத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் முனீஸ்வரனை பார்த்து ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, அமாவாசை தினத்தில் பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு முடிகிற நாள் உங்கள் குலதெய்வத்தை போயிட்டு இந்த மாதிரி முனீஸ்வரனை வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் யோகக்காரங்க. இன்னும் யோகம் வரணும்னா மதுரையில் இருக்க வேண்டிய பாண்டி முனி கோயிலில் போய் கூட இந்த வழிபாட்டை கூட பண்ணிக்கிங்க. ஆடு தானம் கொடுங்க, கோழி தானம் கொடுங்க. இப்படி தான் குடும்பம் மேம்படணும் தான் நம்ம வந்து ஆடு கோழியாக அறுக்கிறோம். அறுக்கிறதுக்கு பதிலாக தானம் கொடுத்துட்டு போயிருங்க. எல்லாமே ஒன்று தான். இருந்திருந்தாலும் முனீஸ்வரன் வழிபாடு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு. இன்னொரு சக்தி வாய்ந்த கோயில் சொல்கிறேன், முடிஞ்ச அந்த கோயிலுக்கு போங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அற்புதமான காளியம்மா இருக்கிற வனக்காளியம்மா. அந்த வனக்காளியம்மாவுக்கு கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் பெரிய முனீஸ்வரன் கோயில் இருக்குது. அந்த முனீஸ்வரன் கோயிலை போய்ட்டு 3 சூலத்தில் 3 எலுமிச்சம்பழம் குத்தி தான் குறைகள் ஆசைகள் தேவைகள் எல்லாம் எனக்கு இதுதாம்மான்னு சொல்லி அங்கே போய் வழிபட்டு வந்தாலும் நீங்கள் யோகந்தான். டைம் இருக்கிறவங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை முனீஸ்வரனா தெய்வமாக வழிபடக்கூடிய தன்மை உடையவங்க முனீஸ்வரன் வழிபாட்டை இதை செய்யுங்க. டைம் இருக்கிறவங்க ஈக்காடுத்தாங்களுக்கு வேண்டிய முனீஸ்வரன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும், குறையில்லாமல் இருக்கணும். இப்படி முனீஸ்வரன் கோயில்கள் நிறைய இருக்கக்கூடிய தன்மையில் சென்னை வடபழனி கோயிலுக்கு முன்னாடி வெங்கீஸ்வரன் ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலை சாமியவும் அம்பாளையும் பார்த்துட்டு கோயில் பிரகாரங்கள் சுற்றி வரும்போது கால பைரவருக்கு தனி சன்னதி இருக்குது. பக்கத்திலேயே முனீஸ்வரன் கோயில் இருக்குது. சிவன் கோயிலில் முனீஸ்வரன் கோயிலே இருக்காது. ஆனால் சக்தி வாய்ந்த முனீஸ்வரன் வடபழனி வெங்கீஸ்வரன் கோவிலில் முனீஸ்வரனுக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே போய் நீங்கள் வழிபடலாம். அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை முறையாக வழிபட்டு வந்தாலே குழந்தை குட்டி பிறக்காத அந்த குழந்தை குட்டி பிறக்கும். கல்யாணங்கள் தடைப்பட்டிருக்கிறது, சுபகாரியங்கள் தடைப்பட்டிருக்கிறது, வீடு நிலம் சொத்து சுகம் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட வாழ்கிறதுக்கு அற்புதமான தெய்வம் முனீஸ்வரன். டைம் கிடச்சா பாடிகாட் முனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் சென்னையில். இப்படி ஏகப்பட்ட முனீஸ்வரன் கோவில் வழிபட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் முனீஸ்வரன் வழிபாடு வந்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய இடையூறுகளை எடுத்து கொடுத்துருவார். அப்படி அண்ணனா பாவச்சுக்கணும். இல்லை அவங்கவுங்க வீட்டில் 3 செங்கலை, சுட்ட செங்கலை, அந்த செங்கலுக்கு 3 குங்குமம் விபூதி பட்டை போட்டு தலைமையில பூ வச்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு அவங்கவுங்க குலதெய்வத்தை வீட்டு வாசலில் வச்சு வழிபடலாம். இப்படி முனீஸ்வரனை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை சொன்னாலும் அண்ணனுடைய பலன் தெளிவாக கிடைக்கும். கிரகங்கள் எல்லாம் கோச்சாரத்தில் கோளாறாய் நிற்கும்போது காவலாய் வந்து காத்து கை மேல் பலன் கொடுக்கும் அண்ணா முனீஸ்வரா போற்றி போற்றின்னு சொன்னாலும் அண்ணனாயிருந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பார். ஆக்சிடெண்ட் ஆகாது, தற்கொலை பண்ணிக்க மாட்டோம், வேற துர்மரணம்லாம் அடைய மாட்டோம். முனீஸ்வரனை கும்பிட்டா முனீஸ்வரன் ஃபோட்டோவை இமேஜாக வச்சுக்கலாம். இப்படி முனீஸ்வரன் வழிபாடு வந்து உங்கள் ஒருத்தர் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கக்கூடிய தன்மை உடைய சாமி. அதெல்லாம் முனீஸ்வரனை வழிபடுங்க, அவங்கவுங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. முனீஸ்வரனை அண்ணான்னு கேளுங்க, அண்ணன் நம்மளுக்கு கட்டாயமாக பலன் கொடுப்பாரு. அதில் முனீஸ்வரன் வழிபாடு ரொம்ப மகத்தான வழிபாடு. பொதுவாக நிறையா வந்து பார்த்திங்கன்னா வேலூர், குடியாத்தம், கர்நாடகா மாநிலம் கேஜிஎஃப் இப்படியாம்பட்ட ஊரில் தான் முனீஸ்வரன் மேலே அளவு கடந்த பாசங்கள் இருக்கும். அங்கே தான் முனீஸ்வரனுடைய கோயில்கள் நிறையா இருக்கும். டைம் கிடச்சா அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க, குறையில்லாமல் இருப்பீங்க.